இந்த தூக்கம் இதற்கு நல்ல ஒரு உதாரணத்தை யாருக்கு சொல்லலாம்னா யோனாக்கும் ஆண்டவருக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கிறது. யோனாவும் கப்பலில் தூங்கினார், இயேசுவும் கப்பலில் தூங்கினார். ஆமாவா? இயேசு தூங்கினார்ன்றதை விட தூங்குற மாதிரி நடித்தாருன்னு நான் சொல்லுவேன். ஏன்? காற்றும் கடலும் அந்த அவர் பாட்டுக்கு தூங்குறாரு. அவ்வளோ சத்தம் கேட்டிருக்கமே, எப்படி அவரால் எந்திரிக்க முடியல? தூங்குறவங்கள கூட எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்பவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தூங்குறாருன்னு நினைக்காதீங்க. அவர் தூங்குற மாதிரி நடிக்கிறார். அப்போ தான் என் விசுவாசம் வளரும். அப்போ தான் நான் கொஞ்சம் கத்துவேன். அப்போ தான் எழுந்திருங்க ஆண்டவரே, இனி எழுந்திருங்க ஆண்டவரே, உன் சத்தம் நல்லா இருக்குது ரூபவதியே, நல்லா கூப்பிடு சொல்கிறாருல்ல. ஐயோ, உன் வாய்ஸ் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது தெரியுமா, நீ நல்லா கூப்பிடு, அப்போ தான் நான் எந்திரிப்பேன். என் வாழ்க்கையில் ஆண்டவர் தூங்கலை. அப்போது யோனா படகுல நித்திரை செய்கிறார். என்னன்னா, யோனா அடித்தட்டில், நான் உங்களுக்கு அதை நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். மரத்தில் தானே கப்பல் செஞ்சுருப்பாங்க. மர பலகையில் காது வச்சு படுத்தா இந்த திடப்பொருள் எல்லாமே சவுண்டை கடத்தும் இல்லையா? உங்களுக்கு புரியுதுல்ல? சவுண்டு பாஸ் பண்ணும். அவ்வளோ கப்பல் உடையிற மாதிரி சத்தம் கேட்குது. யோனா எப்படி தூங்கியிருப்பார்? ஒன்றா நபர் கும்பகர்ணனாக இருந்திருப்பாரோ? டிப்ரெஷன் ஸ்டேட்டஸ். அப்படி ஒரு டிப்ரெஷன் அவருக்கு. ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறவங்க ஒன்று பயங்கரமாக தூங்குவாங்க, இல்லைன்னா சுத்தமாக தூங்க மாட்டாங்க. அப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் அப்படி ஒரு ரொம்ப தூக்கத்துக்கு சோர்ந்து போய் உண்மையாகவே ரொம்ப தூங்குறாங்கன்னா அவங்கள கவனிக்கணும். அவங்க சம்திங், அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். எவ்வளோ நேரமாக இப்போ படுப்பேன், இத்தனை மணிக்கு நான் எந்திரிப்பேன், அப்படி தான் சிஸ்டமேட்டிக்காக லைஃப் இருக்கணும். ஆண்களுக்கு 8 மணி நேரம், பெண்களுக்கு 7 மணி நேரம்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அந்த தூக்கம் நமக்கு போதுமானது. அப்போது இவர் ஏன் இப்படி ஒரு தூக்க நிலைக்குள்ளே இருக்கிறார்? அவரால் அந்த பூமிக்குரிய காரியங்களை, அப்போ வசனம் சொல்லுகிறது, கண் சொருகி போன நிலை. தூக்கம் வரும்போது என்ன பண்ணும்? தூக்கம் வந்தால் கண்ணு எப்படி இருக்கும்? யாராவது செஞ்சு காட்டுங்களேன். இப்படி நல்லா பார்க்குற கண்ணு இருக்க 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 கீழே போயிடும். வசனம் சொல்லுது, அப்படி கண்ணு சொருகுதுன்னா தூக்கம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அடுத்து கண்ணு சொருகி, வசனம் சொல்லுது, கண் சொருகி போன குருடன், அடுத்த குருட்டு நிலைமைக்கு ரெடி ஆயிட்டப்பா நீன்னு அர்த்தம். ஸோ ஒருலேருந்து அடுத்த ஒஸ்டோட நிலைமைக்கு நாம் பாஸ் ஓவர் ஆகிறோம்னு அர்த்தம். அப்போது இந்த கண் இப்படி கீழே போயிடுச்சுன்னா, மூட போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா, கண்ணு கீழே உள்ளதை மட்டும்தான் பார்க்கும், அங்கே இருக்கிறத பார்க்கவே முடியாது. அப்போது கண்ணு சொருகி தூக்க மயக்கமாக இருக்கிறோன்னா, உலகத்து காரியங்கள், குறைகள், மனுஷருடைய காரியங்கள், மனுஷனை பற்றி, உலகத்தை பற்றி இதையே பேசிக்கொண்டு தன்னுடைய குறைகளையும் தன்னுடைய புலம்பலையும் பேசிக்கொண்டே இருக்கிறேன்னா, கொஞ்சம் இருளுக்குள்ளே நான் போய்கிட்டு இருக்கேன், என் கண்ணு கொஞ்சம் தூக்கத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அடுத்த ஸ்டேட்டஸ் என்ன? கண் அப்படி சொருகி ஒரேடியாக தூங்கிடுவோம். அதான் வேதம் என்ன சொல்லுகிறது? கண் சொருகி போன குருடன் என்று சொல்லுகிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.